ஓகே, பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியுதா சிஸ்டர்? வெரி குட். செய்யாததை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஜீசஸ்க்கு நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உள்ள ஒன்று வச்சுட்டு கூட சில பேசுகிறாங்க வெளியில். பரிசேயர் அப்படி தான் பண்ணாங்க இல்லையா? அதுதான் ஜீசஸ்க்கு பிடிக்கல. உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசும்போது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கல. பைபிளில் ஜீசஸ் கோவப்பட்டது ஒன்று டிசைபிள், இன்னொன்று பரிசேயர் சதுசேயர். அவங்கள தான் பயங்கரமாக திட்டுறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, வெரி குட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அடுத்த டாபிக் போகலாமா? டயர்டாக இருந்தால் முடிச்சிடலாம், போகலாம். ஓகே, அடுத்தது சந்தேகம் என்றால் என்ன? எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. நான் பைபிளில் உள்ள சந்தேகம்னா என்னன்னு கேட்டேன் சிஸ்டர். சந்தேகப்படுற மனுஷரை பற்றி நான் கேட்கல. சந்தேகம். சரி, மார்க் 11:23 ஜீசஸ் என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி, உள்ளத்தில் எந்த சந்தேகமின்றி நீ கூறினால் நீ சொன்னவாறு நடக்கும். சந்தேகத்தில் ஒரு சந்தேகம் பாருங்க, சொல்லுங்க. அப்படியா? பிரதருக்கு சந்தேகத்தை கேட்கறத விட என் வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஓகே, குட். அதான் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு பிரதர். அப்போ தூங்கினா தெரியாது இல்லையா? ஏ சிஸ்டர், சாட்சி, என் சாட்சி சொல்லலாம் சிஸ்டர், நிறையா இருக்குது. ஓகே, அந்த கடன் பிரச்சனையை வேணால் சொல்லிடுறேன் நான். கடன் பிரச்சனை அப்படி இருக்கும்போது, ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு குருவானவர் போய் பார்க்க போனேன். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் பிரதர், 5-10 minutes. ஓகே, ரொம்ப பிரச்சனையில், உண்மையிலே பயங்கரமான ஒரு பிரச்சனை, ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குருவானவர் அங்கே இந்தியாவிலேருந்து, அப்போது நான் கத்தாரில் இருந்தேன், கத்தாருக்கு வந்திருந்தார் அந்த குருவானவர். நல்ல ஆவியில் வல்லமையான ஒரு குருவானவர், ஒரு ரொம்ப நல்ல தியானம் கொடுக்கக்கூடிய ஒரு குருவானவர். அவர் பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் நான் ஒரு கவுன்சிலிங்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இந்த குருவானவர் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடச்சது. போய் அந்த குருவானவர் போய் பார்த்தேன். போய் விஷயத்த சொன்னேன், ஃபாதர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ண பயங்கர லாஸ், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா கடன், வேலை இல்லை, பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஊருக்கு போகிறதா இங்கே இருக்கிறதா, ஊருக்கு போனால் இந்த 60 லட்ச ரூபா திருப்பி கொடுக்க முடியாது, அப்போது ஏமாற்றிட்டு போன மாதிரி ஆகிடும். கரெக்ட் தானே? வாங்கணுன்ட்டு பணம் கொடுக்கணும், திருப்பி கொடுக்க முடியாது. போனால் ஊரெல்லாம் ப்ரீச் பண்ணால் பெரிய யோகியம் மாதிரி பணத்தை சுருட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க 4 பேர். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபாதர்னு. அவர் என்னை பார்த்துட்டு, நீங்கள் கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னார். உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம சூப்பராக இருந்ததா? இருக்கும். என்ன சிஸ்டர்? எனக்கு உண்மையிலே ஃபாதர் எங்கள் ஒருத்தங்க இருக்கு, உண்மையிலே கோபம் வந்து இந்த ஃபாதர்னால. இவர் நம்மளை மாதிரி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பார்த்துருந்தா கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எவ்வளோ பிரச்சனையில் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இவர் என்ன நீ கடன் வாங்கிருக்கூட அசால்ட்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு திட்டவும் முடியாது. திட்டினா நம்மளுக்கு தான் அடி. அதனால் வாயை மூடிட்டு, சரி இல்லை ஃபாதர், கொஞ்சம் பிஸ்னஸ் கடன் வாங்கினதுக்கு நம்ம வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது, வேலை செஞ்சவனுக்கு காலையில் அந்த விடிய காலத்தில் பணத்தை கொடுத்துன்னு பைபிளில் போட்டிருக்கல ஃபாதர், அதனால் கடன் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லுவார்னு பார்த்தா அவர் மறுபடியும் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேறு ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி அவரையே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் பாட்டு கம்முன்னு இருக்கிறார். ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி இந்த ஃபாதர் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணுறாரு, நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. சரி ஃபாதர் ஒரு ப்ளஸ் பண்ணுங்கன்னா ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். வெளியில் வந்து நல்லா திட்டினேன், மனசில், வெளியில் சொல்ல உண்மையிலே திட்டினேன், மனசில் திட்டினேன். நம்ம கஷ்டம் கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு புரியல. அசால்ட்டாக கடன் வாங்கிக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் திட்டினேன். ஓகேங்களா? என் ஒய்ஃப் ரொம்ப ஆர்வமாக வந்து, ஃபாதரை பார்த்தீங்களா? இன்னும் கோவம் வந்தது எனக்கு. பார்த்தேன். என்ன சொன்னாங்க? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இதுன்னு சொல்லி. 2 நாள் கழிச்சு தான் எனக்கு அந்த கோபம் குறைஞ்சது. இந்த ஃபாதர் நல்ல ஒரு தீர்க்க தரிசன வரம் உள்ள ஒரு ஃபாதர், நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஃபாதர், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த கோவம்லாம் குறைஞ்சப்பறம் நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன், எதனால இவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் என் மைண்டில் பைபிள் ஃபுல்லாக ஒரு அலசி பார்த்தேன். கடனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? எங்கேயுமே கடன் வாங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த குருவானவர் சொன்னது சரிதான்.
கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாங்கியிருக்கிறேன். சுச்சுவேஷன் என்னதாக இருந்தாலும் கடன் வாங்கினது தப்பு. அப்போ நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, உண்மை நம்பாமல் நான் போய் கடன் வாங்கினதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலை கிடச்சிதுன்னா நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கடன் வாங்க மாட்டேன். சொல்லி கொடுத்த உடனே வேலை கிடச்சிடல, ஓகேங்களா. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. காலையில் ஒரு 7-8 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு சோஃபாவில் உட்காருவேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். நைட்டு 10 மணி 12 மணி ஆனாலும் அதே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். வேற ஒரு ஒய்ஃபாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ, வெளியில் போய் வேலை தேடியா என்னையா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒன்றுமே சொல்ல. நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நேரத்துக்கு டீ வேணுமான்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல எனக்கு, ஓகேங்களா. ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டத்தில் என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப கூலாக சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்ச போனோம், இதே மாதிரி மறுபடியும் உங்களால் சம்பாதிக்க முடியும், டோன்ட் வரி அப்படின்ட்டாங்க. எத்தனை ஒய்ஃப் அப்படி சொல்லுவீங்க? சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் கணவன் நொந்து போன நேரத்தில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது என் வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியுமா? ஒரு நாளும் இதை மறக்க முடியாது, கரெக்டாக. மற்ற நேரத்தில் எவ்வளோ பேசியிருப்போம், அதை மறந்துருப்போம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இந்த வார்த்தை ஒரு நாளும் நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. யோபு ஒய்ஃபை திட்டுனாங்க பிரதர். யோபு சொன்னார், அவர் சொன்னார், ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஓகே, குட். இது இன்னொரு டாபிக் எடுத்தனா இன்னொரு டாபிக் வெளியே போவோம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி, பைபிள் இது ஒரு தேரி உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். பைபிளில் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே எழுதப்பட்ட இறை வார்த்தைகள். இது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுனது வேற, எழுதுறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா. பிதா இந்த உலகத்தை எழுதி சீட்டு கொடுத்து உருவாக்கலை, தன்னுடைய வாய்ஸில் சொல்கிறார் இல்லையா, ஒளி உண்டாகட்டும். பிதாவுடைய நம்பிக்கை குரலோடு போகும்போது அது இம்மிடியேட்டாக செயல்படுது. அதுக்கு பேர் வேறு, இந்த எழுதப்பட்ட இறை வார்த்தைக்கு பேர் வேறு. பைபிளில் இருக்கிற வார்த்தைக்கு பேர் லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க, LOGOS. லோகோஸ்னால் எழுதப்பட்ட இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நம்பிக்கையோடு நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்போது அது கடவுளுடைய வார்த்தையை போல மாறும். அதுக்கு பேர் ரேமா வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ரேமா, RHEMA, ரேமா. இப்போது எபேசியர் 6வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ரேமானா கடவுளுடைய வார்த்தை அப்படி வச்சுக்கலாம், நீங்கள் காட்ஸ் வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எபேசியர் 6:17 மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை, சரி நல்லா கவனிங்க, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இது கடவுளின் வார்த்தையை போர்வாளா கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. கடவுளின் வார்த்தையை தூய ஆவி தரும் போர்வாளாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. ஒரு சுச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள் இருதயத்திலேருந்து ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லும்போது அது கடவுளுடைய வார்த்தை. அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் விடுதலை கொடுப்பதற்காக ஆவியானவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் தான் ரேமா, ஓகேங்களா. ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் தலைவர் முன்னால் போய் நிற்கும் போது பயப்படாதீங்க, என்னுடைய ஆவியானவர் உங்களுக்கு உங்கள் வழியாக பேசுவார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழியாக பேசுகிறதுக்கு பேர் தான் ரேமா வேர்ட்ஸ். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த வார்த்தை போகும்போது இந்த உலகத்தில் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் டைரெக்டாக நம்ம மூலிமா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இதை எனக்கு தெரியும் போது நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். 3 மாதம் கழித்து இந்த ஃபாதரை மீட் பண்ணி 3 மாதம் கழித்து எல்லாம் கன்ஃபெஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த சுச்சுவேஷன் வந்து வெளியே வர்றதுக்காக எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐ திங்க் 2-3 days ப்ரேயர் பண்ண நினைக்கிறேன். நம்ம திருப்பலியில் இந்த வார்த்தையை தான் கேட்குறோம். எப்போ கேட்குறோம்?
இந்த ரேமா வார்த்தை வேணும்னு சொல்லி இப்போ கேட்குறோம். திருப்பலியில் நம்ம அட்டன் பண்ணுறோம், நிறைய மறை உண்மைகள் இருக்குது, நம்ம தெரியாமல் ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எஸ், ரேமா வார்த்தை ஒன்று கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். எப்போ கேட்குறோம்? என்ன சிஸ்டர்? சகோதரி கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும். எதை கேட்குறோம்? இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய ஆன்மா குணமடைகிறதுக்கு, என் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை போதும், இந்த வார்த்தையை வச்சு நான் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். நம்ம சும்மா பதிலுரை பாடல் மாதிரி சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்குள்ள வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணி நம்பும் பொழுது அது அம்பு போல எல்லா எதிரியையும் தாக்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஒரு 3 நாள் அது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணேன். கடைசியாக மார்க் 8:11 நினைக்கிறேன். மார்க் 8வது அதிகாரம் 11வது இறை. மார்க்கா மத்தேயு படிங்க பார்க்கலாம். மார்க் 8:11. இல்லை அது இல்லை சிஸ்டர். சாரி, மத்தேயு 8:11. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். நான் 3 நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஏதாவது புரியுது இந்த வார்த்தையை? கடன் பிரச்சனைக்கு இந்த வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு உண்மையிலே புரியல. ஆண்டவரே 3 நாள் ஜெபம் இருந்து பட்னி கிடந்து ஜெபம் பண்ணால் கொடுத்த வார்த்தை தலையும் புரியல வாழும் புரியல. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் பந்திரியில் அமர்வாங்க. இதுக்கும் கடன் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் ஆண்டவரேன்னு யோசித்து பார்த்தா ஒன்றும் புரியல. சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு ஜெபமாலை எடுத்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் என்னை அமர வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு 2 ஜெபமாலை சொல்லியிருப்பேன். அப்போ ஆவியானவர் அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? எதுக்கப்புறம் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார்? எந்த சிச்சுவேஷன்? யாரு? 100க்கு அதிபதியுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். அவருடைய நம்பிக்கையை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க யாரு? 100க்கு அதிபதி மாதிரி நம்பிக்கை உள்ளவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் வந்து ஆபிரகாம், ஈசாக்கோடு பந்தியில் அமர்வார்கள். இப்போ நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் என்னை பந்தியில் அமர வச்சதுக்கு நன்றின்னு சொல்லும்போது என்னுடைய விசுவாசம் யாருடைய விசுவாசம் மாதிரி மாறும்? 100க்கு அதிபதி விசுவாசம் போல மாறும். ஆவியான இது சொல்லி கொடுத்தா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓஹோ, இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நைட் அண்ட் டே 3 நாள் கண்டினியூஸாக இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபாயுடன் பந்தியில் அமர வச்சதுக்கு நன்றி 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 நன்றி. செகண்ட் டே முடிஞ்சது. 3rd டே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நான் கேட்ட சேலரியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக. சாதாரண சேலரி கிடையாது. ஒரு பெரிய ஐடி கம்பெனியுடைய ஜெனரல் மேனேஜர் வேலை கிடச்சிது. ஒரு 3 வருஷத்தில் அந்த ஜாப் முடிச்சுட்டு அதே கம்பெனி எனக்கு அபுதாபியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. கோவிடில் எல்லாருக்கும் சேலரி கம்மி பண்ணாங்க, எனக்கு சேலரி அதிகப்படுத்துனாங்க. பிரைஸ் தி லார்ட். அதிகப்படுத்தினது மட்டும் இல்லை, ஜெனரல் மேனேஜர் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டராக என்னை மாற்றினாங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, என்னுடைய காரை வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது. அந்த காரை மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். செகண்ட் ஹேண்ட், பழைய காரு, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு பார்த்தேன். அதில் ஒரு காருடைய ஒரு கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. 30,000 திரம்ஸ் ரியால்ஸ், அந்த ஊர் பணத்துக்கு. கையில் 12,500 திரம் இருந்தது. நான் என்ன பண்ணேன், நேராக போய்ட்டு ஒரு பேங்க்கில் லோன் போடுறதுக்கு எல்லாம் பேசிவிட்டு அவர் சொன்ன, உங்கள் சேலரிக்கு ஒரு 10 மினிட்ஸில் அப்போ அப்ரூவ் ஆகிடும் பிரதர் சார், நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுறோம் அப்படின்னாங்க. வெளியில் வந்தப்போ தான் நீங்கள் வந்து ஐயோ மறுபடியும் போயிட்டு கடன் வாங்கிட்டோமே. நான் உடனே ஜாம் பண்ண, ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த லோனை கேன்சல் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. வந்து ஃபோன் பண்ணுறாங்க பேங்க்லேருந்து. சார் உங்களுக்கு ஏதோ எதுக்குன்னு தெரியல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓ பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ சார்ண்ணே. அவருக்கு ஒன்றுமே புரியல, வேணா லூஸ் மாதிரி பேசுகிறேன். தேங்க்யூ.
லோன் கிடைக்கலன்னா தேங்க்யூன்னு சொல்கிறானேன்னு அவர் நினச்சிக்கிறார். ஆனால் உண்மையில் நான் சந்தோஷப்பட்டேன். என்னாச்சு தெரியுமா, என் கையில் இருந்து 12,500 ரூபாய். அப்புறம் நான் முடிவு பண்ணேன், இதுக்குள்ளே கார் கிடைச்சா ஓகே. தேடி பார்த்தா ஒரு அருமையான காரு 7,500 ரியாலுக்கு கிடச்சிது. சூப்பர் கார். ஓகேங்களா, எவ்வளோ மீதி ஆச்சு பாருங்கள். அப்போது 5,000 ரூபா மீதி. நான் ஒரு வருஷம் அந்த காரை ஓட்டிட்டு திரும்பி 7,500 ரூபாய்க்கு இன்னொருத்தர் விற்றுட்டு வந்துட்டேன். அப்போ 2 வருஷம் ஃப்ரீயாக காரை ஓட்டியிருக்கேன் நான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? சரி, நீங்கள் கடவுளை நம்பி பேராசைப்படாமல் இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு போகும்போது ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம் வரும். ஓகேங்களா. நான் அப்போது இந்த பற்றி பேசும்போது என்னுடைய ஒருத்தர் பேசினேன். அப்போ வீடு வாங்குறது என்ன பண்ண போகிறேன்னா, வீடு நான் கடன் கொடுத்து வாங்க மாட்டேன், கேஷாக தான் வாங்க போகிறேன். அவன் சிரிச்சாங்க. டேய், வீடு எப்போ நீ கேஷாக வாங்க முடியும்? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்னையில் ஒரு 2 பெட்ரூம் ஹால் கேஷாக வாங்குறதுக்கு கடவுள் வந்து ஒரு வாரத்தை கொடுத்தார். ஒரு பைசா கடன் இல்லாமல். சரி, முடியும். பைபிளில் சொல்லுறது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நடக்கும். புரியுதுங்களா? நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நடக்கும். நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், பேராசைப்பட்டுட்டு கொஞ்சம் பட்ஜெட்டோட மீறி வாங்குகிறோம் இல்லையா. 2 பெட்ரூம் பத்தாது, 3 பெட்ரூம் வேணும். இது நான் செகண்ட் ஹேண்ட் பில்டிங், பழைய பில்டிங் தான் வாங்கினேன். ஒரு 9 வருடம் உள்ள பில்டிங். இந்த பணத்துக்கு இது போதும். ஆனால் நிறைய பேர், நீ ஃபாரினில் இருக்க எதுக்கு பழைய வீடு வாங்குறேன்? நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம். நாளைக்கு ஜீசஸ் நம்மளை 3 பெட்ரூம் புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். அவர் கொடுத்தா வாங்குறேன், இல்லைன்னா இருக்கிறதுல சந்தோஷப்பட்டு போகிறோம். சரி, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்டென்ட் லைஃப் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் திட்டினாங்க, இன்னும் இவ்வளோ சின்ன வீடாக வாங்கியிருக்கிறேன், அதுவும் சிட்டியை விட்டு தூரமாக இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கடவுள் கொடுத்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே பிரதர், ஆண்டவருக்கு நன்றி. சகோதரருக்கு ஒரு சந்தேகம், பிரதர் வெளியே வந்துட்டாங்களா வரலையா? இப்போ கடவுள் கிருபையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு வேலை, நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுது இல்லையா. இப்போ நான் நினச்ச நேரத்துக்கு லீவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தியானம் வந்து நடத்த முடியுது. நான் இப்போ அபுதாபியில் இருக்கிறேன். வேறு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு நம்ம நினச்சதுக்கு இந்த மாதிரி வந்துலாம் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஓகேங்களா. நாங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரி லாஸ்ட் இயர் வந்து ஒரு 3 தியானம் நடத்தினோம். ஸ்ரீலங்காவுக்கு போய் ஒரு தியானம் நடத்தினோம் எங்கள் குழுவோடு சேர்ந்து. யூத்துக்கு ஒரு தியானம் ஏற்காடில் நடத்தினோம். அதுக்கப்புறம் இன்னொரு நடந்தது பூண்டியில் ஒரு தியானம் நடத்தினோம். சரி, கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கும். கிடைக்குன்றதுக்காக கொடுக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு கொடுக்கணும், ஆனால் அன்புனால கொடுக்கணும். ஓகே, கடவுள் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கார். கஷ்டப்படுறவங்க நம்ம உதவி செய்யணும். அன்போடு செய்யும்போது, நம்பிக்கையோடு பண்ணும்போது கடவுள் நமக்கு 100 மடங்காக திருப்பி கொடுப்பார். நாங்கள் செய்த 3 தியானத்துக்கும் ஒரு பைசா நாங்கள் யார்ட்டையும் வாங்கினது கிடையாது. ஃபாதர் கூட மதியானம் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படி இப்படிலாம் நடத்துகிறீங்க? கடவுள் நடத்துகிறார். ஓகேங்களா. இருக்கிறத நம்ம முடிந்த அளவுக்கு செய்கிறோம், கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு எங்கே சொத்து சேர்த்து வைக்கணும்? இந்த உலகத்திலே மேலேயா? ஒரு முறை ஒரு சகோதரர் என்னை பற்றி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தார். அப்போ நான் வீடு வாங்கலை. ஆண்டவரே, நாங்கள்லாம் வீடு வச்சுருக்கோம், பிரதர் வீடு இல்லாமல் இருக்காங்க, ஒரு நல்ல வீடை கொடுக்குங்க. அப்போ ஆண்டவர் வந்து அப்ரஹாம் மடியில் இருக்கிற லாசரை காமிச்சிட்டு, அவன் அப்படி தான் வச்சுருக்கிறேன், அங்கே சூப்பர் வீடு இருக்குது, டோன்ட் வரி. எது பெட்டர்? நமக்கு மேலே சூப்பர் வீடு இருக்குது பெட்டரா, இல்லை இங்கே பங்களாவில் இருந்துட்டு அங்கே போயிட்டு? அது அழியாத சொத்து இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பரலோகத்தில் நம்மளுக்கு இருக்கிற சொத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்தில் பெருசாக நமக்கு எதுவும் தெரியாது, கஷ்டமாக தெரியாது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அழியாத சொத்து அங்கே நமக்கு சேர்க்கப்படுது. ஜீசஸ் அங்கே பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 2 வேலை செய்கிறார். ஒன்று நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுகிறாரு, இன்னொன்று பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது இல்லையா. எத்தனை பேர் பிளாட் வாங்கினீங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு பங்களா ரெடி. இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஒவ்வொரு தியானம் நடத்தும் போது ஒவ்வொரு ரூம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இதுதான் ஊழியம். ஊழியம் செய்கிறது பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கிறோமா? நம்ம செய்கிறது நம்முடைய 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நம்ம இதெல்லாம் கண்ணு முன்னால் வச்சு ஓடினோம்னா சந்தோஷமாக ஊழியம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நோய் துரத்தி ஓடணும். உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. குழந்தைக்குள்ளாக சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது.
அதுக்கு அடுத்தது மெயினான பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்க வேண்டும். இன்னொன்று ஐந்தாவது, கவலை பயம் இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகுமோ, ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன ஆகுமோ, என் பிள்ளை என்ன ஆகுமோ. இந்த 5 காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றீங்கன்னா வல்லமையோடு மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யலாம். எதெல்லாம் சொன்னேன்? கடன் பிரச்சனை, நோயிலேருந்து விடுதலை, குடும்பத்துக்குள்ள சமாதானம், பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. முக்கியமான ஒன்று விட்டுட்டீங்க, பாவத்திலிருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? சின்ன சின்ன தெரியாத விஷயங்கள் ஓகே, பட் மேஜர் பாவத்திலிருந்து நம்ம முற்றிலுமாக விடுதலை பெற வேண்டும். பாவத்திலேருந்து நீ வெளியே வந்தீங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். ஓகேங்களா? இந்த 5லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்க முடியும். இதில் நீங்கள் ஒன்றில் மாட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி ஊழியம் பண்ண முடியும்? இல்லையா? சோர்வு வந்துடும். 4 நாள் போவீங்க, கஷ்டப்படுவீங்க. நான் நிறைய ஊழியக்காரங்களை தனியாக வந்து பேசும்போது, பிரதர் பண பிரச்சனை பயங்கர கஷ்டம், கடன் பிரச்சனை. கடவுள் அப்படி நம்மளை ஊழியம் பண்ண சொல்லலை இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள நார்மல் தேவைகள், சாதாரண தேவைகள் சந்திக்கப்படும். எப்போ நம்ம கரெக்டாக இறை வார்த்தையை கடைபிடிக்கிறோமோ நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திப்பார். அதை நம்ம சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்யணும். பட் ஸ்மூத்தாகவே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. நான் லீவு கட்டினா எங்கள் சிஇஓ சொல்லுவார், என்ன சார் மறுபடியும் ஏதாவது போயிட்டீங்களா, நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போசன்னு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி தியானம் போயிடுறீங்களான்னு வரு. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார், போயிட்டு வாங்கன்றார். ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு இன்னொரு வசதி என் கம்பெனியில் உண்டு. நான் நினச்சேன்னா உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கும் 3 முறை போகலாம். உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கும் 3 இடத்துக்கு போகலாம் ஒரு வருஷத்தில். யாராவது அப்படி ஃப்ரீயாக அனுப்பிச்சி விடுவாங்களா? கடவுள் எப்படி ஆசீர்வாதிக்கிறார் பாருங்க. நான் இப்போது February 2ஆம் தேதி நார்வே ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு, ஸ்பெயின் போயிட்டு அபுதாபி வர இருக்கிறேன். எல்லாம் கம்பெனி பே பண்ணுறாங்க. கடவுள் தாங்குறாரோ தாங்கலையா? நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதவரை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நான் எடின்பரோ போயிருந்தேன், யூகேயில். அதுவும் கம்பெனி பே பண்ணது தான். அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. நான் உங்களை வந்து ஜெலஸ் ஆகிறதுக்காக சொல்ல, தப்பாக நினச்சிக்காதீங்க. கடவுளுக்குள்ளே நான் நம்பிக்கையாக போகும்போது கடவுள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் நம்ம நினைத்து பார்க்க முடியாத. 5 ரூபா கையில் வச்சுட்டு வந்தேன் இல்லையா? மொத்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்த ஒரு வாழ்க்கையை கடவுளால் தலைகீழாக மாற்ற முடியும். நீங்கள் அவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும்.